சந்தியராகம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். புவனேஸ்வரி அடுத்தடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல் ஓனரை வீட்டுக்கு கூப்பிட்டு கையில் 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கு ஐபி நோட்டீஸ் அனுப்பு அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறாரு. ஹோட்டலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நான் தான் செய்தேன், நீ இதை பண்ணலை அப்படின்னா தண்ணி லாரியில் அடிபட்டு செத்து போயிட்ட அப்படின்ற நியூஸ் தான் வரும், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு, ரகுராம் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, என்னை நம்புகிறாங்க, கதிரும் ராப்பகலாக அந்த ஹோட்டலுக்காக உழைக்கிறான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நான் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியும்னு கேட்கும்போது, நீ அந்த இடத்துல இறந்து போயிடுவ, அது உனக்கு பரவாயில்லையா, கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்கிற வேலையை மட்டும் எனக்கு செய்து கொடுன்னு ஹோட்டல் ஓனரை புவனேஸ்வரி ஒரு பக்கம் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் எங்கள் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, இன்னும் 2 நாளையில் எனக்கு இந்த வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு புவனேஸ்வரி பிரச்சனை பண்ண இந்த பிரச்சனை தான் வீட்டில் போயிட்டுருக்கு. பத்மா பார்வதி இவங்க 2 பேரும் ரகுராமை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு உதவி செஞ்சீங்க, ஓகே, அதுக்காக நாங்கள் இப்போ எல்லோரும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரகுராமை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்க இதை பொறுக்க முடியாத சிவகாமி இவங்க 2 பேரையும் நிறுத்துங்கடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடு வேணா உங்கள் மாமனார் பேரில் இருக்கலாம், இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இருக்கலாம், ஆனால் என் புருஷன் விட்டுட்டு போன சொத்தை 10 மடங்காக பெருசாக்குனது ரகுராம் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், நீங்கள் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இவ்வளோ நாளும் ஜானகியை அமைதியாக இருந்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஜானகி என்ன பண்ணுறாங்க, சாட்டையை எடுத்துக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வர்றது மட்டும் இல்லை, புவனேஸ்வரியை அடி வெளுத்து வாங்குறாங்க. அங்கே வந்த வாசு என்னுடைய முதலாளி அம்மாவை அடிக்காதீங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போது நீ இந்த அடியை வாங்கிக்கோ அப்படின்னு வாசுவுக்கு 2 அடியை கொடுக்க, அதே சமயம் பசுபதியுடைய என்றி நான் இருக்கும்போது என் தங்கச்சி மேலே நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, உன் தங்கச்சிக்கு பதிலாக நீ அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சரமாரியாக போட்டு தாக்குறாங்க ஜானகி. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பத்மாவும் பார்வதியும் அரண்டு போய் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ நாளும் அமைதியாக இருந்தவங்க இப்படி சீறி பாயிறாங்களே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க அடி வாங்குறத அதே வீட்டில் இருந்து பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் இவங்க இருக்கிறது ஜானகிக்கு தெரிஞ்சுது. அவங்க அதோட காலி இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவையும் எபிசோடையும் கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.